ஏஜென்ட் சார்ல்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான். அவன் சூஸ் பண்ணிருக்கிற இடம் செங்கல்பட்டு பக்கத்துல கோவிலம்பாக்கம் வில்லேஜ். அப்ப இதுக்கு பின்னாடி அந்த விக்ரம் தான் இருக்கான். மேபி மேடம். என்ன மேடம் பண்ணலாம்? அந்த விக்ரம எதுவுமே பண்ண விடாம பண்ணணும். சுகுணா, அந்த சார்லஸ் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கேம்ஸ் எல்லாத்துலயுமே டாக்டர் திவாகர்ங்கிற ஒரு அயோக்கியனையும் சேர்த்திருக்கான். ஆக்சுவலா அவன் டாக்டரே இல்ல, அவன் ஒரு சைக்கோ. அவன் கூட சேர்ந்துதான் சார்லஸ் இந்த டீல் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் இந்த விக்ரம் கிட்ட வந்து சேர்ந்திருக்கான். சோ மேடம், கதிர் மேடம். கதிர், யாருக்கிட்ட இங்க வந்தீங்க? இங்க வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? I'm sorry ரஞ்சனி, என்னால முடியல. என்ன முடியல? என்னால உங்களை மறக்க முடியல ரஞ்சனி. மனசு முழுக்க உங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க நான் இன்னொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கதிர், உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாருங்க கதிர், உங்க மேல நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. மரியாதையா இங்க இருந்து போங்க. முடியாது ரஞ்சனி, என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது. நான் ஏன் இப்படி ரஞ்சனி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல? எதுக்காக நான் என்னைய வருத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல? புரிஞ்சுக்கோங்க கதிர், எனக்கு இருக்கிற கடமை ரொம்ப பெருசு. அதுல காதலிக்கெல்லாம் நேரமும் இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. சாரி ரஞ்சனி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.